வடம் உண்மையிலே சொல்கிறேன். வடம் தமிழ் பாரம்பரிய கலாச்சாரத்தெல்லாம் வந்து இன்னமும் நம்ம முன்னாடி நிறுத்தி நம்மளாம் தமிழண்டான்னு அடிச்சு ஒரு வாட்டி சொல்கிற மாதிரி ஒரு காளைகள் வச்சு ஒரு பேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என் பொண்ணு ஓம் பொண்ணு ஓம் பொண்ணு என் பொண்ணு அந்த மாதிரி ஒரு சுலப்பத்தை உண்டு பண்ணி அதில் ஒன்று பண்ணிட்டாங்க. மற்றபடி விமல் சார் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் பிஜிஎம் சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவனுக்கு ஏதோ காளையை வச்சுக்கின்னு ஏதோ ஒன்று பண்ணுறேன்னு பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே தான். காளையை வந்து எப்பவுமே பெத்த புள்ள மாதிரி பார்த்துக்கிறாங்க. அப்படி வளர்த்தவங்க வந்து உண்மையாக வளர்த்தவங்க தான் அந்த பாசம் தெரியும் காளைகளோட அருமை. கடைசியில் அந்த காளையை வந்து ஒருத்தர் இது பண்ணி அது சில விஷயங்கள் போகுது. அப்புறமா அது உள்ள ஒரு குழப்பங்கள் வருது, ஃபேமிலிக்குள்ள விஷயம் வருது. அப்படியே போகுது பிரச்சனைகள் போய் பார்த்தா இடியா பார்க்காத மாதிரி சுற்றி எடுக்கிறாங்க. என்னடா இப்போ வந்து ஒரு பேஸ் ஜல்லிக்கட்டு மஞ்சள் வெட்டு காளை அப்படின்னா அதை பற்றி பேஸ் பண்ணி போயிருந்தேன்னா ஓகே, ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்க, உள்ள ஃபுல்லாக கதை, ஏன் கதை உன் கதை, ஏற்ற விட்டு கதை, கள்ளக்காதல் கதை, அதான் எல்லா கதையும் போட்டு ஒன்றா எடுத்தது மாதிரி ஆகிப்போச்சு. மற்றபடி படம் ஓகே, விமல் சார் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் பிஜிஎம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாங் கேட்கறதுக்கு ரொம்ப மெலடியாக க்யூட்டாக இருந்துச்சு. ஏதாவது தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம். நட்டி எங்கே ஒரு வில்லத்தனம் குறும்புத்தனம் ஏதோ ஒன்று பண்ணினே இருப்பார். அந்த மாதிரி ஒரு வில்லத்தனம். அவர் வந்து நீ கஷ்டப்பட்டு வளர்த்த மாடை நான் வந்து எப்பவுமே கௌரவத்துக்காக ஒரு சில விஷயத்த பண்ணுவேன். அந்த விஷயத்தில் வந்து ஒரு சில 2 பேத்துக்குள்ளே முட்டிக்குது, ஹீரோவுக்கு அவங்களுக்குள்ள. அதை வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு முனிஷ்காந்த் வராரு. கடைசியில் எல்லா படத்துலையும் காமெடியாக வந்து சிரிக்க வச்சுட்டு போவார். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லாத்தனமான யாமனை தான் நீ கட்டணும், இல்லைன்னா உன்னை வெட்டுன்ற மாதிரி இவர் ஒரு வேறு மாதிரி பண்ணி கடைசியில் அது பண்ணிட்டார். அதையும் சொல்கிற மாதிரி செஞ்சுட்டாரு. அப்புறம் ஹீரோயினி கடைசியில் இன்ட்ரோல் பிளாக்ல பார்த்தீங்கன்னா வில்லி மாதிரி பண்ணிச்சு ஹீரோயினி. என்னடா கடைசியில் நல்ல மாதிரி இருந்த கடைசியில் வில்லி தான் அப்படின்னு பார்த்தா கடைசியில் கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு. கடைசியில் அந்த காளையை நடிச்சிருப்பாரு, அது ஒரு ட்விஸ்ட்டு. ஆனால் கிளைமேக்ஸ் தெரிஞ்சிச்சு. யூஸ்வலாக படத்தில் பார்க்கும்போது என்ன கிளைமேக்ஸ் இப்படி தான் முடிப்பாங்க. என்னடா இது படம் வச்சிருக்கானுங்க அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஏதோ கொடுத்த ஒரு 2.25 ஹவருக்கு ஒருத்தனா ஒரு 105 ரூபா ஒர்த்து. ஏதோ அந்த கமலா தேட்டர்னால பிரச்சனை கிடையாது, 105 ரூபாய் முடிஞ்சு போயிருது. இந்த மாதிரி தேட்டர் காசு தேட்டரில் வந்து 130 ரூபாய் வச்சு கொடுக்குறாங்க. அது 25 ரூபா வண்டி டோக்கன் போட்டு போயிடும். ஏதோ வந்துக்கிறோம், டிக்கெட் விலையெல்லாம் குறைச்சாங்கன்னா இன்னும் ஒரு 10-20 பேர் சேர்ந்து படம் பார்க்கலாம். ஐயோ, அந்த ஜல்லிக்கட்டு சீன்லாம் பார்க்கும்போது ரொம்ப தத்ரூபமாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மதுரையில் இருக்கிற மாதிரியே இருக்குது. மதுரை நம்ம வாடிவாசலில் பார்க்குற மாதிரி எப்படி ஜல்லிக்கட்டுலாம் ஃபைட்டு அந்த மாதிரிலாம் அது நம்ம அப்படியே அது தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் விமல் சாரை பார்க்கும்போது செம்ம கேரக்டராக பொருந்திருக்காரு. என்னோட விமல் சார் ஆல்ரெடி வில்லேஜ் எல்லாம் சூப்பராக சூட்டு போகலாம், அது மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் பொண்ணு அவங்களோட லவ் போர்ஷனு, அப்புறம் அப்படி இப்படி பாலசரவணன் காமெடி. ஆனால் அவன் காமெடி சிரிப்பே வரல. இருந்தாலும் காசு கொடுத்துட்டுமே நம்மளே 2 மணி சிரிச்சுக்கணும், அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. படம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 டைம் ஆச்சு போல், ஒரு 50+, 80+, ஒரு 100+ கூட பார்க்கலாம். ஏன் சுடுகாடுக்கு போனால் கூட வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி படம் நல்லா எடுத்து வச்சுக்கிறாங்க, நல்லா பார்க்கலாம். சார் படம் வந்து ப்ரெஸ் மீட்டிங்கில் வந்து அவங்க குத்த பில்டப் வந்து வேற வராத கதை மாதிரி இன்னும் பில்டப் பண்ணாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா அந்த படம் உண்மையில் நம்ம வேங்கை சண்டைக்கோழி இதெல்லாம் வந்து மிக்சிங் பண்ண கலப்ப படம் தான் இந்த படம். அதாவது ஒரு ஊரில் வந்து பெரிய சந்தனவேல்னு ஒரு குடும்பம் இருக்குது. அவர் நல்லது செய்கிற குடும்பம். இன்னொன்று வந்து ரத்தனவேல் குடும்பம் வந்து நடராஜன் இருப்பார். அவர் வந்து ஜல்லிக்கட்டு மாடுகள்லாம் வந்து வச்சு ஜெயிக்கப்பார். என் மாடை யாருமே ஜெயிச்சதில்லைன்னுவார். அந்த மாதிரி ஒரு மாட்டை வந்து வேலைக்கு ஆகான்னு சொல்லிட்டு கண்ணுக்குட்டியாக இருக்க மாதிரி தொத்திடுவார். அந்த மாட்டை இவர் வந்து வச்சு தான் ஒரு பயங்கரமாக வளர்க்குறாரு. அந்த மாடு வந்து எல்லா இடத்துலையுமே ஜெயிச்சுட்டா தான் வரும். அந்த மாடு பேர் வந்து பாண்டிமுனி மாட்டோட பேர். கதாநாயகனோட மாடு தான் எல்லாமே ஜெயிக்கும். இதோ உண்மை இருந்தது சட்டையில் இருந்தது பாண்டிமுனின்னு சொல்லுவாங்க. அந்த மாட்டை வந்து யாருமே அடக்க முடியாது. அந்த மாட்டை எப்படியாவது வந்து வாங்கணுன்றாரு. இதெல்லாம் நான் சொன்னது கதை. இது இடையில வந்து ஒரு கொலைகேஸில் மாட்டிக்கிறாரு விமல். வெளியே வந்தாரா இல்லையா தான் படத்துக்காங்க. ஓகேங்களா, இதை வந்து நம்ம பார்க்கும்போதே என்னன்னா அடுத்தடுத்து நடக்க போகிற சீன்ஸ் வந்து நம்ம யூஸ்வலாக தெரிஞ்சு போச்சு. இதுதான் அதில் புதுசாக ஒன்றுமே இல்லை. அதனால தான் வேங்கை படம்னு சொன்னேன். வேங்கை வந்து கதாநாயகி தமனா நினைக்கிறேன். தமனா என்ன எப்படி பண்ணுவோம் கூட இருந்தே வந்து பழி வாங்க பாருங்கள். அதுதான் இதுவும் எல்லா சண்டைக்கோழி எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ண படம் தான் இது. இதில் வந்து சொல்லும்படியான சீன் எதுவுமே இல்லை சார். ஒரே ஒரு ஃப்ரேம் என்னென்னா அந்த 2 கண்ணுக்குட்டி பிரிஞ்சு கிடக்கும். அது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் 2த்தையும் சேர்ந்ததுக்கப்புறம் ஒன்றா காட்டுவாங்க பார்த்தீங்களா, அது ஒரு ஃப்ரேம் நல்லாயிருக்கும். மாட்டுக்கிட்ட அவங்களும் அந்த மாடுகிட்ட ஒரு சென்டிமெண்ட் பாஸ் பண்ணுறது அது கொஞ்சம் நல்லா அந்த ஃப்ரேமில் நல்லா காட்டியிருப்பாங்க. மெயின் இந்த படத்தில் பாருங்கள், ஃபைட்டிங் சீன் வந்து நம்ம ஆக்ஷன் வரத்துக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. முயற்சி பண்ணி நமக்கு வரத்துக்கு ஒன்று ட்ரை பண்ணியிருக்காரு. நல்லாவே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தெரியுது நம்ம முயற்சி பண்ணியிருக்காங்கன்ட்டு. அதெல்லாம் கொஞ்சம் சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. இதில் நடிப்புன்னு சொன்னால் நடராஜன் நல்லா பண்ணிக்காரு. நடராஜன் கேட்டு நல்லா சூப்பராக பண்ணிக்காரு. கதாநாயகனை விட நடராஜன், முனிஷ்காந்த் மெயின் அவங்க கேட்டு தான் நல்லாவே இருக்குது. விமலை விட நடிப்புன்னு சொன்னால் அவங்க தான். மற்றபடி விமல்லாம் எதுவுமே இல்லை. பாலாசாவனா ஓரளவுக்கு போகலை. ஸ்க்ரீனில் என்ன அவங்களுக்கு கொடுத்த போர்ஷன் என்னவோ அதை பண்ணியிருக்காங்க. மற்றபடி சொல்லும்படி இந்த படத்தை ஒன்றுமே இல்லை சார். செகண்ட் ஹாஃப் தான் படம் நமக்கு கொஞ்சம் பார்க்குற மாதிரி நல்லா இருக்குது. ஏன்னா நடராஜன் ஃப்ளாஷ்பேக்கு எதுக்காக காரணம் சொல்லும்போது நம்ம செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி நல்லா ஸ்பீடாக ஓடுது படம். ஆனால் வந்து சினிமாவை பற்றி தெரிஞ்சவங்க போய் பார்த்தாங்கன்னா இது கலப்படமான திரைப்படம்,
அது என்னன்னா ஒரு தடவை பார்க்கலாம் அவ்வளோ. ஸ்டோரி ஓகே தான், பட் இருந்தாலும் ஊர் சைடில் உள்ளவங்களுக்கு அக்செப்டடாக இருக்கும். இப்போ நான்லாம் ஊர் சைடு, ஸோ நிறையா விஷயங்கள் பார்த்துருப்பேன். அவங்க பேசுகிறதா இருக்கட்டும், அந்த இதுவாக இருக்கட்டும், எல்லாமே கனெக்ட் ஆகும். பட் இப்போ இருக்க 2K பசங்களுக்கு, ஜென்சி பசங்களுக்குலாம் அது கனெக்ட் ஆகுமான்னு கேட்டால் ஒரு டவுட்டு தான் இருக்குது. எனக்கு கொஞ்சம் லேகாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல ஓகே, எனக்கு சூப்பராக இருந்தது. அந்த மாடை காட்டும் போது, மாடை ட்ரெயின் பண்ணும்போது, அது எல்லாமே நல்லா இருந்தது. விமல் சார் ஒரு சில இடங்கள்லாம் பார்க்கும்போது ஏதோ வேற வழி இல்லை, நடிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நடிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஒரு சில இடங்கள்லாம் நான் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மாடை ட்ரெயின் பண்ணும்போது அவர் கையை காட்டுற விதமாக இருக்கட்டும், இதை பண்ணுன்னு சொல்கிற விதமாக இருக்கட்டும், அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. வடம் அப்படிங்கிறது எப்படின்னா, இது ஒரு விளையாட்டு தான். மாடு நம்ம எப்படி ஜல்லிக்கட்டு ஒரு விளையாட்டு, அதை ஃபேஸ் பண்ண இன்னொரு விளையாட்டு தான் சிவகங்கை சைட்லலாம் நடக்கும், வடம் மாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ஃபேஸ் பண்ணி அந்த ரிங்குக்குள்ளே நடக்கக்கூடிய வித்தியாசமான ஒரு விளையாட்டு, அது ரியாலிட்டியாக காமிச்சது சூப்பர். உண்மையிலே டேரக்டரை பாராட்டணும். ஒரிஜினலாக இருந்த மாதிரி இருந்தது. ஒரிஜினல் களத்தில் உட்காந்துட்டு அந்த பார்த்தா எப்படி ஒரு ஃபீல் கிடைக்கும், அவங்க மெடிக்கல் செக்கப்பாக இருக்கட்டும், அந்த இதை காட்டுற விதமாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப ஒரிஜினலாக இருந்தது. அது எல்லாமே சூப்பர். முனிஷ்காந்தோட அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலே இந்த படம் ரொம்ப நல்ல படம். ஏதோ ஒரு லேக் வந்து கண்டினியூட்டியாக வந்ததுனால நம்மளுக்கு ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. மற்றபடி படம் உண்மையிலே நல்ல படம் தான். ஹீரோனே எனக்கு அந்த லவ் போர்ஷன் செட் ஆன மாதிரி தெரில. அதை தாண்டி ஒரு இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு விஷயமா காட்டுவாங்க, அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ஒரு சீன் பெஸ்ட்டுடா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஹீரோயின் மெட்டீரியலை விட தாண்டி நம்மளுக்கு ஒரு சீன் லைக் பண்ணுவோம்ல, அந்த லைக் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்தது. ஒரு 2 பாட்டு நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தமிழோட லைன்லேயே, தமிழோட அந்த இதாக இருக்கட்டும், மாடு எப்படிலாம் அதை கொண்டாடுறோம், எந்த மாதிரிலாம் வளர்க்குறோம், அந்த இது பாண்டி முனின்னு ஒரு சாங் ஒன்று வரும். ஆக்சுவலி மாடோட பேரை வச்சே ஒரு சாங் வரும். அதெல்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆனால் என்ன, ஊர் சைடில் இருக்கவங்களுக்கு நல்லா அட்டாச்சாக இருக்கும். ஆவரேஜான ஒரு படம்னு சொல்லலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி விமலனா வந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒர்க் அவுட் ஆகாதப்போ இந்த படம் ஒரு ஓகே விஷயமான படம். புதுசாலாம் எதுவும் இல்லை. இதுக்கு முன்னாடி நிறைய இந்த வேங்கை, சண்டைக்கோழி, தேவர் மகன், இந்த கான்செப்டில் ஒரு தலைவர் பையன் அந்த கான்செப்ட். அதே மாதிரி இந்த ஜல்லிக்கட்டு, இந்த மாடுங்க, இதுங்களை வச்சு நடக்கிற கதைகள், கிராமத்து கதைகள் எப்படி இருக்குமோ அது எல்லாமே கலந்து ஒரு படம் எடுத்திருக்காங்க. யூஸ்வலாக ஜல்லிக்கட்டுனா இந்த வாடிவாசல் திறந்து அந்த மாதிரி ஜல்லிக்கட்டு தான் நம்ம நிறைய பார்த்துருப்போம். இது வந்து வடமாடு ஜல்லிக்கட்டுன்னு மாடை நடுவில் கட்டி அதை சுற்றி வர ஜல்லிக்கட்டு. ஸோ அந்த கான்செப்ட் காட்டியிருக்காங்க. நல்லா இருந்தது. ஒரு யூஸ்வலான கடை, புதுசாக எதுவும் இல்லைனாலும் ஒரு 2.25 மணி நேரம் நம்மளை என்கேஜிங்காக வச்சுருக்காங்க. பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு மோசம் கிடையாது. ஆமாம், அவர் அதிகப்படியான படங்கள் அவர் பண்ணிகிட்டே இருக்காரு. ஒரு 2 வாரத்துக்கு ஒரு படம் வரன்ற மாதிரி வந்துட்டு இருக்கு. பட் இந்த படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் விமல் அப்படின்னா ஒரு காமெடி கலந்த ஒரு ஆக்ஷன் ஹீரோலாம் கூட பண்ணியிருக்காரு. பட் இது முழுக்க கொஞ்சம் சீரியஸான ஒரு ஆக்ஷன் ஹீரோ, ஒரு மாஸ் அப்பீலோட ஒரு ட்ரை பண்ணியிருக்காரு. பெருசாக ஒர்க் அவுட் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, ஓகேவா இருக்கு. ஒரு மன்னர் வகையாரால பார்த்தீங்க அப்படின்னா ரொமான்ஸ் இருக்கும், காமெடி இருக்கும், ஆக்ஷன் இருக்கும். இது முழுக்க ஆக்ஷன்றது ஓகே, ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனாக பண்ணலாம். நல்லா முயற்சி பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அவரோட நடிப்பு நல்லா இருந்தது. அதை தாண்டி மற்றவங்களோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா முனிஷ்காந்தோட ஆக்டிங் ஒரு வேறு விதமான ஒரு கேரக்டர் இந்த படத்தில், அதுவுமே நல்லா பண்ணியிருந்தாரு. அப்புறம் ஹீரோயின் பெருசாக அவங்களுக்கு வந்துட்டு அவங்க ஸ்கோப் இல்லைனா கூட அந்த இன்ட்ரோல் போர்ஷன்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆடுகளை நிறைய மற்றவங்க அவங்களால பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருந்தது. கொஞ்ச நேரம் தான் அவர் வேறுபட்ட அந்த வில்லனுக்குரிய ரோல் அவர் ரொம்ப நல்லா பண்ணுவார். அவர் ரொம்ப ஈஸியாக பண்ணுவார். அதை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். இமான் ரூரல் சப்ஜெக்ட் இமான் அப்படின்னாலே அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பின்னிடுவார். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும். அதான் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கும். பட் படமாக பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருந்தது. பாடல்கள் வந்து எனக்கு படத்தோட பெரிய ட்ராபேக்காக நான் பார்க்குறது பாடல்கள் தான். ஏன்னா எக்கச்சக்கமான பாட்டு, ரொம்ப நிறைய கேட்ட மாதிரியே தான் பாட்டு இருந்தது. ஸோ அதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். பட் பின்னணி இசை ரொம்ப நல்லா இருந்தது. சினிமாட்டோகிராஃபி மேக்கிங் பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருந்தது. விமலனா படத்தில் குவாலிட்டியாக இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக சினிமாட்டோகிராஃபி ஃப்ரேம்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. 2வது ஸ்டன்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாக, ரொம்ப நுணுக்கமாக அப்படியே அந்த மாதிரி அந்த கான்சன்ட்ரேட்டடாக அதிலே இருந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நேச்சுரலாக இல்லை, அது கொஞ்சம் மாற்றிருக்கலாம். மற்றபடி ஓகே தான்.